திருவாரூரில் தொடர் மழையால் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகியுள்ளன. எனவே பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு தமிழக அரசு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காவிரி டெல்டா மாவட்டங்களிலும் பருவமழை வழக்கத்திற்கு அதிகமாகவே பெய்து வருகிறது. திருவாரூர் மாவட்டத்தில் கனமழையால் குடவாசல், திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த சம்பா நெல் பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. நெடும்பலம் ஓவருடி கிராமத்தை சேர்ந்த ஒரு நெருக்கி 300 விவசாயிகள் இந்த இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்டு முதல் நடை முளைச்ச பயிரில் கருவி போச்சுங்க. எங்களுக்கு 2வது நடை நாங்கள் சாடி பண்ணோம். அதுவும் இப்போ நாற்று வாங்கி நட்டு எல்லாமே வெள்ளத்தில் முழுகி போயிட்டு எல்லாம் பயிர் பூரா அழிவு போச்சு. 3வது நடை சாவி செய்து எங்கள் விவசாயிட்ட ஒன்றுமே இல்லை, எல்லாமே நிற்கிறதா நிற்கிறாங்க. ஆற்று வாய்க்கால்கள் சரியாக தூர் வாரப்படாததால் தண்ணீர் வடிவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. 10 தினங்களுக்கு மேலாக நெற்பயிர்கள் மூழ்கி இருப்பதால் பயிர்கள் அழுகத் தொடங்கியுள்ளன. எனவே உடனடியாக தேங்கிய மழைநீரை தாமதமின்றி வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், பாதிக்கப்பட்ட பயிர்களை மாவட்ட நிர்வாகம் கணக்கெடுத்து உரிய நிவாரணத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரொம்ப தண்ணி சுத்தமா ஒரு 2 ஏக்கர் வரைக்கும் பயிர் ஒண்ணுமே இல்லை. 3 தடவை தெளிச்சிருக்கோம். 3 தடவை தெளிச்சும் பயிர் சேதம், சுத்தமா சேதம். திருப்பி நாங்கள் நாற்று வாங்கி போட்டு நடுறதுக்கும் எங்கள்கிட்ட கையில் வசதி கிடையாது. எத்தனை தடவை நாங்கள் சாவடி பண்றது? அதே நேரத்தில் திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சம்பா நெல் வயல்களில் மர்ம நோய் தாக்குதல் காரணமாக பயிர்கள் கருகி வருகின்றன. இந்த மர்ம நோயை கண்டறிந்து உரிய மருந்துகளை வேளாண் அதிகாரிகள் பரிந்துரை செய்ய வேண்டும். மானிய விலையில் பூச்சிக்கொல்லி மருந்துகள் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நோய் உழுவக்கூடிய அபாய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். நோய் இப்போ தொடர்ந்து வயலுக்கு போனால் பிரேயர் வச்சு மருந்து அடிக்க முடியல. மருந்து அடிக்கலாம், மழை பெஞ்சிட்டு இருக்கு, மருந்து அடிக்க முடியல. இந்த மாதிரி இருக்கு. என்ன மருந்து அடிக்கிறது, என்ன இது பண்ணுறதுன்னு எங்களுக்கு தட்டுக்கட்டு போய் நிற்கிறோம். கடைக்கு போனால் அவங்கவுங்களும் ஒரு மருந்தை சொல்கிறாங்க, வியாபார நோக்கத்தில் அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு குழு அமைச்சு இந்த என்ன மருந்து என்ன நோய்க்கு அடிக்கணும்னு கண்டறிஞ்சு சொல்லி விவசாயிகளை காவந்து பண்ணாதான் விவசாயிகள் இப்போயாவது இருக்கிற பயிர்களை காவந்து பண்ண முடியும். அதுதான் விவசாயியோட கோரிக்கை. இது குறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் கேட்டபொழுது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வயல்களை கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருவதாக தெரிவித்தனர்.